இது பார்த்தீங்கன்னா, என்னோட அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. எப்படின்னா, நான் வந்து முன்ன பின்ன மலேசியாவுக்கு நான் போனது கிடையாது. அதாவது வெளிநாட்டுக்கே நான் போனது கிடையாது. எங்க ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறேன். ஃப்ளைட்ல போறேன். வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றேன். அதாவது எங்க ஃபேமிலியிலே நான் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பார்த்தீங்கன்னா அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2, 3 பேர்த்த கேட்டு பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அப்போ வந்து ம் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. அவங்களோட பையன் வந்து போய் 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நல்லா செட்டில் ஆயிட்டாப்புல. நீயும் போறியாப்பான்னு கேட்குறாங்க என்னைய. நானும் ஓகேங்க. சொந்தக்காரங்க சொல்றாங்களே நானும் ஓகே சொல்லிட்டேன். அவங்க அவங்க மேலயும் தப்பு இல்ல. ஆசைப்பட்ட வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். என் மேலயும் தப்பு இல்ல. ஆனா எங்க 2 பேத்தையும் நம்ப வச்சு ஒரு ஏஜென்ட் ஏமாத்திட்டாப்புல. அதை ஓப்பனா சொல்லியிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு போக மலேசியாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா போறதா இருந்தா போகலாம். ஒர்க் பர்மிட் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா வெயிட் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதிகமா பணம் கட்டி, அதாவது எங்கள்கிட்ட வாங்கினது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 1 லேக் பட்டு வாங்கிட்டாப்புல. வாங்கிட்டு எனக்கு டூரிஸ்ட் விசா. எனக்கு தெரியாது. நான் முன்ன பின்ன செத்தா சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. சுடுகாடு போனா முன்ன பின்ன செத்தா சுடுகாடுன்னு தெரியும் சொன்ன ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி மாதிரி எனக்கு எதுவும் தெரியாது. நான் நாட்டுத்தனமா அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு இருந்த பையன் தான். அப்போ நான் வந்து கரெக்டாக கேட்குறேன், என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்துட்டு இது வந்து எனக்கு அப்போ தெரியல, குருவி படத்தில் வர விஜய் மாதிரி அனுப்ப போகிறாங்க. அந்த லக்கேஜ்லாம் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாதிரி ஒருத்தவங்க பாஸ்போர்ட்டை வச்சு இவங்க போகிறாங்க, சுற்றி பார்க்க போகிறாங்க. அவங்களோட லக்கேஜ் அப்படியே எத்தனை கிலோ, 35 கிலோ 25 கிலோ இந்த லக்கேஜை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே போய் மாம்பழம் வைக்கிறது, பழம் வைக்கிறது, புடவை வைக்கிறது, அந்த மாதிரி காய்கறி திங்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி அவங்க ஏஜென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ராப்பில் மாட்ட போகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, இல்லீகலாக போனாலும் நல்லபடியாக அங்கே போய் அமைஞ்சிட்டா பரவாயில்ல. அதாவது இல்லீகலில் டூரிஸ்ட் விசாரில் போனாலும் அங்கே எதுவும் பிரச்சனை வராது. அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. சரி, போனாலும் பிரச்சனை வராது போல சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க. நான் முழுசாக நம்புனேன். பெரியவங்கள சொல்கிற பற்றி கேட்கணும் அப்படின்றத முழுசாக நம்புனேன். அந்த ஏஜெண்ட்டை எல்லாத்தையும் நம்பினேன். அதான் எனக்கு வேலை இருந்துச்சு, ஹோட்டலில் வேலை இருந்துச்சு. அங்கே சொல்கிற மாதிரி எங்கள் சொந்தக்கார சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் முறை வேணும். அவரும் வேலை பார்த்தாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே அனுப்பி விட்ற இந்த ஏஜெண்ட் பிரச்சனை பண்ணிட்டாப்புல. இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லாதனால எங்களுக்கு செலவும், அதாவது நாங்கள் பணக்காரனாக இருந்து பல லட்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, 1 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலான்ற மாதிரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி என்னால் அங்கே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கடன் ஒன்று வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபுல்லாக எங்கள் நம்ப வச்சு ஜஸ்ட் லைக் தட்டுன்ற மாதிரி அலைய விட்டாப்புல. அதனால் நான் வந்து அதனால் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, மாட்டிப்போமா அப்படின்ற பயமாக இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் என்னை அனுப்பிவிட்றேன்னு சொன்னாப்புல. நான் வேணாம், எனக்கு மனசில் ஒரு இதுன்னு பட்டுருச்சு. போனால் திரும்பி மாட்டிக்கிட்டால் கட்டின அமௌண்ட்டு போயிடும், அங்கே போய் போலீஸ்ல மாட்டினா அது ஒரு பெரிய ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து நான் போயிட்டேன். சொல்கிற மாதிரி ஜூலை 2024 18ஆம் தேதி நான் கிளம்பிட்டேன். நைட்டு 10:30 கிளம்பிட்டேன். அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஏர்போர்ட்லேயே இருக்கேன். என்னடா யாரும் வந்து பார்க்கலையே, கூப்பிடலையே அப்படின்னு உட்காந்தே இருக்கேன். இப்போ அந்த மலேசியாவில் போயிட்டு ஒரே ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த போர்வையை போத்திட்டு மலேசியா ஏர்போர்ட்டில் தைரியமாக போர்வையை போத்திட்டு அமைஞ்ச ஒரே நான் தான். அப்போ என்கிட்ட ஜாக்கெட்டோ ஏதோ ப்ராப்பர் எதுவுமே கிடையாது, குளிருக்கு அடக்கமாக எதுவுமே கிடையாது. போர்வையை போத்திட்டு தைரியமாக அலைஞ்சேன். தீவிரவாதி மாதிரி யாருமே எனக்கு கண்டுக்கல. என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஒரு இடத்துல நிற்காம இங்கிருந்து துரு அலைஞ்சிட்டே அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்டாக மாறிடுச்சு. நான் என்ன பண்ணேன்,
எனக்கு நம்ம ஊராக இருந்தால் புரோட்டா, சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அங்கே எங்கே இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, ரேட்டும் தெரியாது. நான் போய் ஜஸ்ட்டு டீன்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 பக்கத்து வரும் நம்ம நாட்டு காசுக்கு. நான் அங்கே அங்கே அந்த ஊர் காசுக்கு 8 ரூபா 10 ரூபாக்குள்ளே வரும். பார்த்தீங்கன்னா வாங்கி டீ வாங்கி குடிக்கிறேன், அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. தோசை கல் எப்படி ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாயெல்லாம் கொதிச்சிருச்சு. அது மிஷின் காப்பியாட்டுக்கு, மிஷினில் போட்டு தருவாங்கட்டுக்கு, அந்த அளவுக்கு இதாக இருக்குது. சேர்றா நல்லா பண்ணுறது அப்படின்னு நானும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆச்சு, விடிஞ்சிருச்சு. காலையில் 19 18 நைட்டு கிளம்புறேன். 19 ஏர்லி மணிலாம் போயிட்டேன். 19 ஃபுல்லாக அங்கே இருக்கேன். எனக்கு இப்படி நடக்கும் தெரியாது. இது என்னோட விஷயத்தில் கடவுள் எனக்கு கை கொடுத்துருக்காரு. அங்கே ஏர்போர்ட்டில் மாட்டி பிரச்சனை பண்ணாமல் இது பண்ணாமல் என்கிட்ட 40,000 காசு இருந்துச்சுன்னா, ஒரு 50,000 காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு ப்ராப்பராக காமிச்சு வெளியே எழுதியிருப்பேன். என்கிட்ட அந்த அமௌண்ட் கூட இல்லை. என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு நம்ம நாட்டு காசுக்கு 2000 ரூபா, அவங்க ஊர் காசுக்கு 90 ரூபா 100 ரூபா கூட தான் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட இஷ்டத்தில் கடவுள் ஹெல்ப் பண்ண மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, 12th அப்புறம் ஏதோ ஒன்று காலேஜ் முடித்து படிப்பீங்க. அந்த படிப்புக்கு உண்டான ப்ராப்பரான, இப்போ நர்ஸ் படிக்கிறீங்க, டாக்டர் படிக்கிறீங்க, இல்லை இன்ஜினியர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிப்புக்கு ஏற்ற இது இருக்குன்னா கம்பெனி ஸ்ட்ரைட்டாக இது பண்ணி அவங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்து பர்மிட் வாங்கி அந்த மாதிரி போக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் அன்ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கேன், எனக்கு படிப்பு அவ்வளோக்கா இல்லை, சும்மா ஜஸ்ட்டு 10th 12th அந்த மாதிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அப்பயும் அவ்வளோ இல்லை. 2 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக நிதானமாக ஒர்க் பர்மிட்டு வாங்கிட்டு போங்க. சப்போஸ் ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கஷ்டப்படுறத கடவுளால் கூட தடுக்க முடியாது. வெளிநாட்டுக்கு போகிறவங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரெடி பண்ணிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஊரில் மதிப்பு இருக்கும், பணமும் இருக்கும், நம்ம லைஃப்பை முன்னேற்றிக்கலாம். குறுக்கு வழியில் கூட்டு போகிறேன்ற மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றாங்க, 1 லட்சம் கேட்டாங்க, 60,000 கேட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு யாரும் கொடுத்து ஏமாறாதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்.